கும்பராசி கும்பலக்னத்தை சேர்ந்த அனைவருக்கும் 24 டிசம்பர் மாதம் 2024 முதல் இந்த வாரத்தில் ராசிமண்டலத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரக நிலைகளின் சஞ்சார அமைப்பின்படி என்ன மாதிரியான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் ஏற்படுகின்றது என்பதை பற்றி பார்ப்போம். கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இதுவரையில் நீங்கள் சம்பாதித்த உங்களிடமிருந்த பணம் எங்கு சென்றது, எப்படி சென்றது என்று ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் செலவுகள் ஏற்பட்டிருக்கலாம். எனவே உங்களுடைய ஆடம்பர வீண்விரய செலவுகளில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கும். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் உங்களுடைய மன அமைதியை குறைக்கக்கூடிய விதத்தில் இருந்திருக்கும் என்பதால் உங்களுக்கு மனமகிழ்ச்சி, மனநிம்மதி, சந்தோஷம் குறைந்திருக்கலாம். என்பது மட்டுமில்லாமல் கணவன் மனைவிக்கு இடையே மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே ஒற்றுமை குறைவதற்கான வாய்ப்புகளும் இருந்திருக்கலாம். இப்படிப்பட்ட பல்வேறு விதங்களான சிரமங்களும் சிக்கல்களும் உங்களுக்கு தீர்ந்து நல்லபல முன்னேற்றங்களும் நன்மைகளும் வளர்ச்சிகளும் இந்த தருணங்களில் ஏற்படுகிறது. ஏனெனில் வருகின்ற 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி முதல் சனி பகவான் உங்களுடைய ஜென்மராசியிலிருந்து பெயர்ச்சியாகி ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்குள் பாதசனியாக பிரவேசிக்க இருக்கிறார். பொதுவாக கோச்சாரத்தில் குருபகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறுவதற்கு 3 மாத காலகட்டத்திற்கு முன்னதாகவே அந்த ராசிக்கான பலன்கள் வழங்க ஆரம்பித்து விடுவார். அதேபோன்று சனி பகவானும் 6 மாத காலங்களுக்கு முன்னதாகவே அவருடைய செயல்பாடுகளை அந்த ராசிக்காக ஆரம்பித்து விடுவார். எனவே தற்போதையிலிருந்து சனி பகவானால் உங்களுக்கு நல்லபல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் ஏற்படும். என்பது மட்டுமில்லாமல் கடந்த காலங்களில் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருந்த மிகப்பெரிய அளவிலான ஏழரை சனி காலகட்டத்தின் கடினமான காலகட்டமான ஜென்மசனி காலகட்டத்தின் கஷ்டநஷ்டங்கள் அனைத்தும் சூரியனை கண்ட பனி போல் விலகிவிடும். இப்படிப்பட்ட சனி பகவானால் கொடுக்கக்கூடிய நல்ல பலன்களை நீங்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்து அவற்றின் பலன்களை அனுபவிக்கக்கூடிய மிகச்சிறந்த தருணமாக இந்த காலகட்டம் அமைந்துள்ளது. உங்களுடைய குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களிடமும் வாழ்க்கை துணைகளிடமும் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களிடமும் நண்பர்களிடமும் என மேலும்பல அனைவரிடமும் சிறிய விஷயத்திற்கு கூட வாக்குவாதங்களை மேற்கொண்டு மன வருத்தங்களை சந்தித்துக் கொண்டிருந்த நிலையில் தற்போது மாறுதல் ஏற்பட்டு அனைவருடனும் நல்ல ஒற்றுமை ஏற்படுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உள்ளது என்பதால் அவ்வாறான விஷயங்களால் உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் நிறைந்து கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துகின்றன. இந்த தருணத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் திருமணம் ரீதியான முயற்சிகளை மேற்கொள்ளும்போது இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த திருமண தோஷங்கள், தடைகள், தாமதங்கள் விலகி நல்ல வரன் கிடைத்து உங்களுடைய திருமண முயற்சிகளில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும். ஏனெனில் சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடமான சுபகிரகமான குருபகவானின் வீடான மீனம் ராசிக்குள் நுழைவதால் பாதசனியின் தாக்கங்கள் அதிக அளவிற்கு இருக்காது. என்பது மட்டுமில்லாமல் குருபகவான் சுகஸ்தானத்திற்குள் ராசிக்கு 4ஆம் இடத்திற்குள் பயணித்துக் கொண்டு உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்ப்பது சிறப்பு. என்றாலும் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏழரை சனியினுடைய பாதிப்புகள் முழுமையாக விலகாமல் இன்னும் பாதசனி நடைபெற இருப்பதால் திருமணத்திற்காக பார்க்கக்கூடிய வரனை பற்றி நன்கு அலசி ஆராய்ந்து தீர விசாரித்து அதன் பிறகு நிச்சயிப்பது நல்லது என்பதை சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டு தெளிவுபடுத்துகிறார். என்றாலும் தோஷமற்ற முழுமையான சுபகிரகமான குருபகவானின் வீட்டில் சனி பகவான் பயணிக்கப் போவதால் சனியின் பாதிப்புகள் அதிகம் இருக்காது. இந்த தருணங்களில் வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருக்க வேண்டும். என்பது மட்டுமில்லாமல் அடுத்தவர்களிடம் பேசும்போது உங்களுடைய வார்த்தைகளை கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் கையாளுதல் சிறப்பு. அடுத்தவர்களுக்கு வாக்கு கொடுக்கும்போது அதை உங்களால் நிறைவேற்ற முடியுமா என்பதை தீர சிந்தித்து வாக்கு கொடுப்பது சிறப்பு. இல்லையெனில் நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் அவமானப்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டாகலாம். சனி பகவான் பாதசனியாக ராசிக்கு 2ஆம் இடமான கல்விஸ்தானத்தில் பயணிக்கப் போவதால் உங்களுடைய குழந்தைகளுடைய கல்வி மற்றும் அவர்களுடைய எதிர்கால நலன்களை கருதி நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்தையுமே பலமுறை யோசித்து சிந்தித்து ஆலோசித்து அதன் பிறகு அவ்வாறான முயற்சிகளை மேற்கொள்வது சிறப்பு. என்றாலும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே காதலும் பாசமும் அந்நியோன்யமும் அன்பும் அதிகரிக்கும். இந்த தருணங்களில் உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற கடன்களை அடைத்து மனநிம்மதி பெற்று பெருமூச்சு விடுவதற்கான சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து உண்டு. என்பது மட்டுமில்லாமல் இந்த தருணங்களில் உங்களுக்கு பணவரவுகள் சரளமாக இருக்கும் என்பதால் நீங்கள் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படாது. ஏனெனில் தனக்காரரான குருபகவானின் வீடான மீனம் ராசியில் தனஸ்தானத்திற்குள் சனி பகவான் வேலை மற்றும் தொழில்காரகன் பயணித்துக் கொண்டிருக்கும் போது பணவரவுகள் உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய விதத்தில் இருக்கும்.
இந்த வாரத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு எப்படிப்பட்ட மாறுதல்கள் ஏற்படுகிறது என்று பார்க்கின்றபோது வேலைக்கு தொழிலுக்குகாரகரான சனிபகவான் குருபகவானின் வீடான மீனம் ராசிக்குள் பாதசனியாக சஞ்சரித்துக் கொண்டிருந்தாலும் குரு 10ஆமிடமான வேலை தொழில் ஸ்தானத்தை பார்த்து பலப்படுத்துவதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த பணிச்சுமை குறையும். உங்களுடைய சக ஊழியர்கள் மேலதிகாரிகள் என அனைவரிடமும் இருந்த கசப்பான நிகழ்வுகள் மாறி அவர்களுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும். என்றாலும் உங்களுடைய பொறுப்புகளை உத்தியோகத்தில் மற்றவர்களை நம்பி ஒப்படைப்பதை தவிர்த்தல் சிறப்பு. அலுவலக பொறுப்புகளை நீங்களே உங்களுடைய மேற்பார்வையில் செய்து முடிக்கும்போது அவற்றில் மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும். இந்த தருணங்களில் நிதி சார்ந்த நிறுவனங்களில் முக்கியமான பொறுப்பில் உத்தியோகம் செய்து கொண்டிருப்பவர்கள் பண விஷயங்களில் சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருப்பது சிறப்பு என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துகின்றன. உங்களுடைய உத்தியோகத்தில் உங்களுக்கு காரணங்களே இல்லாமல் தள்ளிப்போய்க் கொண்டிருந்த ஊதிய உயர்வுகள் பதவி உயர்வுகள் உள்ளிட்ட மேலும் பல சலுகைகள் போன்றவற்றை இந்த தருணங்களில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பரிபூரணமாக பூர்த்தியாகும். இந்த தருணங்களில் தற்காலிக பணியில் இருந்து கொண்டிருப்பவர்களுக்கு பணி நிரந்தரமாக்கப்படுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உள்ளது. இந்த மாதிரியான உங்களுடைய உத்தியோகத்தில் உங்களுக்கு கிடைக்க இருக்கின்ற நல்ல வாய்ப்புகளை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் இந்த வாய்ப்புகளை நன்கு உபயோகப்படுத்திக் கொள்வது சிறப்பு. இந்த வாரத்தில் கும்பம் ராசி கும்பம் லக்னம் ஆண் பெண் இருபாலர்களுக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் என்ன மாதிரியான மாறுதல்கள் ஏற்படுகின்றது என்று பார்க்கின்றபோது உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்ற 7.5 சனி காலகட்டத்தில் ஜென்மசனி காலகட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சனி பகவான் உங்களுடைய ஜென்மராசி பயண காலகட்டத்தை முடிக்கும் தருவாயில் இருக்கிறார். ராசிக்கு 2ஆமிடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்குள் ராகு பயணித்துக் கொண்டிருக்கிறார். ராகு 2இல் இருக்கும்போது பணம் சார்ந்த விஷயங்களில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். இந்த வாரத்தில் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலில் கடுமையான போட்டிகளை சந்திக்க நேரிடும். ராகு வெளிநாட்டுக்காரகன் என்பதால் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் அல்லது தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். அந்நிய நாட்டிலிருந்து உங்களுக்கு வரவேண்டிய பாக்கிகள் தடைதாமதங்களை சந்திக்கலாம். எனவே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிதி நெருக்கடிகள் ஏற்படலாம். எனவே இந்த சூழ்நிலைகளை புரிந்துகொண்டு அதற்கு ஏற்றவாறு உங்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டால், அதாவது நன்கு திட்டமிட்டு உணர்ச்சிவசப்படாமலும் பொறுமையாகவும் நிதானமாகவும் ஆலோசித்தும் எல்லாவற்றையும் செயல்படுத்தும்போது நல்லபல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் கிடைக்கும். இந்த காலகட்டங்களில் வியாபாரம் மற்றும் தொழிலில் முன்பணம் வாங்காமல் உங்களுடைய பொருள்களை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்புவதை தவிர்த்தல் நல்லது. சர்வதேச சந்தைகளில் ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற திடீர் மாற்றங்களால் சந்தை நிலவரங்கள் அடிக்கடி மாறிக்கொண்டே இருப்பதால் உங்களுடைய சரக்குகளின் விலையை நிர்ணயிப்பதில் குழப்பங்கள் ஏற்படலாம். நன்கு சிந்தித்து அனுபவஸ்தர்களுடன் ஆலோசித்து செயல்படுதல் சிறப்பு. உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை போடுவதை சற்று தள்ளி போடுதல் நல்லது. முதலீடு செய்துதான் ஆக வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்கள் உங்களுடைய தொழில் வியாபாரம் ரீதியாக நல்ல அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனைகளை பெற்று அதன் பிறகு புதிய முதலீடுகளுக்கான முயற்சிகளை மேற்கொள்வது உங்களுடைய வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் நல்லது. கும்பம் ராசியை சேர்ந்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு இந்த வாரத்தில் என்னென்ன மாறுதல்கள் ஏற்படுகிறது என்று பார்க்கின்றபோது இந்த தருணங்களில் உங்களுடைய ராசிக்கு 2ஆமிடமான தனஸ்தானத்திற்குள் ராகு இருப்பதால் உங்களுடைய குடும்ப அத்தியாவசிய செலவுகளுக்கு சற்று கடினமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருந்த வருமானங்கள் என்பது கைக்கு வந்து சேருவதில் சற்று தாமதங்கள் ஏற்படலாம். ஆடம்பரமாக செலவழித்து பழக்கப்பட்ட நடிகர் நடிகைகளுக்கு இந்த தருணங்களில் நிதி நெருக்கடிகள் ஏற்படலாம். என்றாலும் ராகு ராசிக்கு 2ஆமிடத்தில் தன்னுடைய பயண சஞ்சார காலகட்டத்தை முடிக்கும் தருவாயில் இருப்பதால் மிகப்பெரிய அளவிலான பணதன ரீதியான பிரச்சனைகள் குறையும். என்றாலும் சில கலைஞர்களுக்கு புதிய கடன்களை ஏற்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். புதிய கடன்கள் வாங்குவதை வீண்செலவு செய்வதை தவிர்த்தல் குடும்ப நலனுக்கு நல்லது. அரசியல் துறையில் இருக்கக்கூடிய கும்பம் ராசிக்காரர்களை பொறுத்தமட்டில் இந்த வாரத்தில் அரசியல் துறைக்கு அதிகாரம் கொண்ட சுக்கிர பகவான் சுப பலத்துடன் பயணித்துக் கொண்டிருந்தாலும் அரசியல் துறைக்கு சம்பந்தமான மற்ற கிரகநிலைகள் சற்று சாதகமற்ற சூழ்நிலையில் இருப்பதால் உங்களுடைய கட்சியில் எதிர்ப்புகள் உருவாகலாம். இந்த தருணத்தில் நீங்கள் பொறுமையுடனும் உணர்ச்சிவசப்படாமலும் நிதானத்துடனும் செயல்படுவது அவசியம். உங்களுடைய பேச்சுக்களில் நிதானத்தை கடைபிடித்தல் சிறப்பு. தற்போது உங்களுக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தசாபுத்திகள் அனுகூலமாக இல்லை என்றால் நீங்கள் இப்போது இருக்கின்ற கட்சியை விட்டு வேறு கட்சிக்கு மாற வேண்டிய சூழ்நிலைகள் கூட ஏற்படலாம். எனவே நீங்கள் எப்படிப்பட்ட முடிவு எடுக்கும்போதும் நன்கு யோசித்து அனுபவஸ்தர்களிடம் ஆலோசித்து அதற்கு பிறகு முடிவு எடுப்பது சிறப்பு. கும்பம் ராசி கும்பலக்னத்தை சேர்ந்த மாணவ மாணவி கண்மணிகளுக்கு கல்வித்துறைக்கு அதிகாரத்தை செலுத்தக்கூடிய எல்லாவிதமான கிரகங்களும் சுப பலத்துடன் பயணித்துக் கொண்டிருப்பதால் படிப்பு சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்களில் எந்தவிதமான பாதிப்புகளும் இருக்காது.
மாணவ கண்மணிகளின் ஆசிரியர்களுடைய பெற்றோர்களுடைய ஆதரவு படிப்பவர்களுக்கு அதிகரித்து கல்வியில் நல்லபல முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும். வெளிநாட்டிற்கு சென்று மேற்படிப்பு படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய முயற்சிகளில் இந்த தருணத்தில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும். இந்த தருணங்களில் உங்களுக்கு கல்வி உயர்கல்விக்கான உதவித்தொகை எளிதில் கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு. வெளிநாடு செல்வதற்கான விசா வாங்குவதில் பிரச்சனைகள் இருக்காது. இந்த வாரத்தில் விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய கும்பம் ராசியை சேர்ந்த விவசாயிகளுக்கு நீங்கள் எதிர்பார்த்த விதத்தில் மகசூல்களும் வருமானங்களும் கிடைப்பதற்கு சற்று கடினமாக இருக்கும். என்றாலும் அடிப்படை வசதிகளுக்கு குறை இருக்காது. வயல் பணிகளில் கடுமையாக உழைத்தும் பலன்கள் சற்று குறைவாக உள்ளது என்று வருத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பழைய கடன்கள் நீடிக்குமென்பதால் உங்களுடைய மன நிம்மதி குறையலாம். கால்நடை வளர்ப்பில் பணம் அதிகம் செலவாவதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துகின்றன. இந்த வாரத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியத்தில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். ஜென்மசனி கடின உழைப்பை ஏற்படுத்துவார் என்பதால் உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் கவனம் செலுத்துதல் வேண்டும். ஜென்மத்தில் சனியும் தனஸ்தானத்தில் ராகுவும் பயணித்துக் கொண்டிருப்பதால் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கலாம், கவனம் தேவை. பரிகாரம்: லட்சுமி தேவியாரையும் நரசிம்மரையும் வழிபாடு செய்யுங்கள்.